லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உட்காரு. இத நீ மோந்து பாரு. சுவாமிஜி, என்ன உங்க ஆளு எங்க ஆள காலி பண்ணிட்டா? பயப்பட வேண்டாம். உங்க ஆள மயக்கம் போட வச்சிருக்கா, அவ்வளவுதான். பயப்படாதீங்க. சூர்யாவுக்கு எப்ப மயக்கம் தெளியும்? மயக்கம் தெளிய குறைஞ்சது 5 மணி நேரம் ஆகும். சாமி, அது போதும் சாமி. இனிமே அந்த மாரியால பூஜை பண்ணவே முடியாது சாமி. நீலி, சொல்லுங்க ஆண்டவரே. அந்த ஆளுக்கு மயக்கம் தெளிய 5 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கவனமா பாத்துக்க. அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல ஆண்டி கிட்ட சொல்லணும்ல. ஆமா அழகு தேவதை, நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. உடனே சிஸ்டருக்கு போன போடு. என்னாச்சு அழகு தேவதை, சிஸ்டர் போன் எடுக்கலையா? ஆமா, ரொம்ப நேரமா ரிங் போயிட்டு இருக்கு. ஆமா, வீட்ல யாராவது கூட இருப்பாங்க. தனியா வந்து அத்தை பண்ணுவாங்க. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சொல்லு ஜாஸ்மின். ஆண்டி, ஒரு குட் நியூஸ். என்ன? சூர்யாவை கடத்திட்டோம். உண்மையாவ சொல்ற? என்ன ஆண்டி, நம்ப முடியல? நிஜமாதான் சொல்றேன், நம்புங்க. சூர்யா இப்போ ஒரு குடோன்ல மயக்கத்துல இருக்காரு. அவருக்கு மயக்கம் தெளிய இன்னும் 5 மணி நேரம் ஆகுமா? ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்மின். ஆமா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாத்துக்குமே காரணம் சாமியார் தான் ஆண்டி.
இவர் ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காரு. ஆமா சிஸ்டர், இவர் சாதாரணமான ஆள் இல்ல. மந்திரத்தால ஒரு பொண்ணை வரவழைச்சு அவளை சூர்யா கிட்ட ஆபத்துன்னு சொல்ல சொல்லி லிப்ட் கேட்க வச்சு சூர்யா தலையில மைய தடவை வச்சு இப்போ சூர்யாவை குடவுன்ல படுக்க வச்சுட்டா சிஸ்டர். அது எல்லாத்தையும் நாங்க டிவில லைவா பாத்துட்டு இருக்கிறோம் சிஸ்டர். எங்க கொடுங்க. அத்தை, சூர்யா மாமா இப்போதைக்கு வரமாட்டாரு. இன்னைக்கு மாரியோட பூஜை கண்டிப்பா நடக்காது. அத்தை, நீங்க கவலையே படாதீங்க அத்தை. இது போதும். அந்த மாரி எப்படி ஜெயிக்கிறான்னு நான் பாக்குறேன். நீங்க சூர்யாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. சுஜாதா, சூர்யா வந்துட்டானா? இன்னும் இல்ல அண்ணி. மாமா, மரி, ஹஸ்பண்ட் சாருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருங்க. பூஜையை ஆரம்பிக்கணும். கிரகணம் ஆரம்பிக்க போதில்ல. ஆபீஸ் போனா முன்ன பின்ன லேட் ஆக வாய்ப்பு இருக்குமே தான் சூர்யாவை பூஜையில கலந்துக்க நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். கையை எடுத்து போடுறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். என்னாச்சு மாமா? ரிங் போதா இல்லையா? ரிங் போகுது, ஆனா போனை எடுக்க மாட்டேங்கிறானே. மாமா நீங்க கட் பண்ணுங்க, நான் கால் பண்றேன். எடுங்க மாமா. என்னம்மா எடுக்கலையா? ஆமா மாமா, ரிங் போயிட்டே இருக்கா, ஆனா அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஹஸ்பண்ட் சார் இப்படி போன் எடுக்காமலாம் இருக்க மாட்டாரு. மாறி மாறி இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத. நான் மறுபடியும் அவருக்கு கால் பண்ணி பாக்குறேன், இரு. என்னாச்சு ஹாசினி? ரிங் போயிட்டே இருக்கா, ஆனா சூர்யா மாமா போன் அட்டெண்ட் பண்ண மாட்டாரு. இத்தனை பேர் போன் பண்ணதுக்கு ஹஸ்பண்ட் சார் போன் எடுக்காமலாம் இருக்க மாட்டாரு. மாரி சொல்றது கரெக்ட் தான். சூர்யா போன் எடுத்து கண்டிப்பா ஏதாவது பதில் சொல்லிருப்பான். ஒருவேளை சூர்யா போனை கேபின்ல வச்சுட்டு மீட்டிங் ஹால்ல கூட இருக்கலாம். மாரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் மேனேஜருக்கு கால் பண்றேன். என்ன பாஸ் கால் பண்றாரு? வணக்கம் சார். பாஸ்கர், சூர்யா மீட்டிங்ல பிஸியா இருக்கானா? சூர்யா சார் ஆபீஸ்ல இல்லைங்களா சார்? வாட்? சூர்யா ஆபீஸ்ல இல்லையா? ஆபீஸ்ல இல்லையா? சூர்யா சார் வந்த வேலையை முடிச்சிட்டு அப்பவே கிளம்பிட்டாரு சார். பாஸ்கர், இன்னும் சூர்யா வீட்டுக்கு வரல. போன் பண்ணாலும் ரிங் போயிட்டே இருக்கு, அட்டெண்ட் பண்ணவே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். வீட்டுல பூஜை இருக்குன்னு சூர்யா சார் அவசரமா கிளம்பிட்டார் சார். அவர் ஆபீஸ்ல இல்லையா சார்? ஓகே பாஸ்கர், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். என்னாச்சு மாமா? ஹஸ்பண்ட் சார் ஆபீஸ்ல இல்லையா? ஒர்க் முடிச்சிட்டு பூஜை இருக்குன்னு சொல்லி சூர்யா அப்பவே நம்ம ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டானா? என்ன? சூர்யா மாமா வீட்டுக்கு வராம அப்படி எங்கதான் போயிருக்காரு? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரே. பூஜைக்கு வேற டைம் ஆயிடுச்சு மாமா.
நீங்க மறுபடியும் சூர்யாக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் பண்ணுங்க. பண்றேன். அம்மா, என்னம்மா இது சோதனை? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பின ஹஸ்பண்ட் சார் எங்க போனாரு? ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு? அவருக்கு என்ன ஆச்சுமா? பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு மாமா. நீங்க மறுபடியும் சூர்யாக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஹஸ்பண்ட் சார் ஏதாவது பிரச்சனையில இருக்காரோ என்னவோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. நான் போய் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேம்மா. நில்லு மாறி. அக்கா, வந்துட்டீங்களா? பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. ஆபீஸுக்கு போன ஹஸ்பண்ட் சார் இன்னும் வீட்டுக்கு வரல. அவர் ஆபீஸ்லயும் இல்லக்கா. நான் போய் அவருக்கு என்ன ஏதுன்னு பாக்குறேன். மாறி, இல்ல, எந்த காரணத்துக்காகவோ நீ இப்ப வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அது பூஜையை பாதிக்கும். ஆனா ஹஸ்பண்ட் சார் இல்லாம எப்படிக்கா பூஜை பண்றது? அவர் ஏதாவது பிரச்சனையில இருக்காரோ என்னமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ பூஜைய சரியா பண்ணக்கூடாது. அதை எப்படியாவது தடுக்கணும்னு தான் இப்படி எல்லாம் நடக்குது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும்னு. நீ இந்த பூஜைய நல்லபடியா முடிக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா ஹஸ்பண்ட் சார் வராம எப்படிக்கா? உன் வீட்டுக்கார பத்தி நீ கவலைப்படாத. அவரை நான் பாத்துக்கிறேன். நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். நீ பூஜையில கவனம் செலுத்து. ஓ மாறி. என்ன மாதிரி யோசிக்கிற? நீ போய் பூஜையை கவனி. பூஜை நல்லபடியா முடிஞ்சாதான் குலதெய்வ வழிபாடு பண்ண முடியும். அப்போதான் தேவி அம்மாவை கெட்ட சக்தியோட பிடியில இருந்து உன்னால மீட்க முடியும். நீ போய் பூஜையை பாரு. நான் போய் உன் வீட்டுக்கார கூட்டிட்டு வரேன். என்ன சுவாமிஜி, யாரோ ஒரு பொம்பளை வந்து சூர்யாவோட கட்டாவுத்து காப்பாத்த பாக்குது. ஏய், நிறுத்து. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இவனை நீ காப்பாத்த நினைப்ப? சூர்யாவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன தடுக்காத. ஓ, அந்த பக்கம். ராசாத்தி எதுக்காக சூர்யாவை காப்பாத்த வந்திருக்கான்? ஒருவேளை ராசாத்திக்கும் மாரிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? ஏய், சபாஷ். ஏன் கட்டுப்பாட்டுல இருக்க ஒருத்தரை உன்னால அவ்வளவு சீக்கிரம் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. அது உன்னால முடியாத காரியம். நீ வந்த வழியே திரும்பி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தொந்தரவு பண்ணாம நீ விலகி போ. அதுதான் உனக்கு நல்லது.
சாமி, ஆ? யார் சாமி இந்த குண்டு பொண்ணு? நம்ம பிளான்ல குண்டு வைக்க வந்திருக்குதா? மாரிக்கு உதவி பண்ண வந்திருக்கா. நல்ல ஆவி போல இருக்கு. மறுபடியும் ஒரு ஆவியா? நான் சொல்லிட்டே இருக்கேன், என் பேச்ச கேட்காம என்ன கோவப்படுத்திட்டே இருக்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மாரிக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றியே தீருவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ஏய், இன்னும் 1/2 மணி நேரத்துல சந்திர கிரகணம் ஆரம்பிக்க போகுது. சூர்யாவை வேற இன்னும் காணோம் அண்ணி. ரொம்ப பதட்டமா இருக்க அண்ணி. மாரியோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும் சுஜாதா. நீ கவலைப்படாம இரு. மாரி, நாம எல்லாரும் கருப்பை வேண்டிக்குவோம். ராசாத்தி அக்கா ஹஸ்பண்ட் சார கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. அம்மா தாயே, ராசாத்தி அக்காவுக்கு நீதான் துணையா இருந்து ஹஸ்பண்ட் சார கூட்டிட்டு வரணும். நீலி, அவளை விடாத. ஐயோ, 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 சாமி! என்ன பண்ற பாரு. விடு, என்ன விடு. ஓ, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. சொன்ன கேளு. ஐயோ, ஏய், ஏய், சும்மா இரு. ஐ
நீ என்னதான் கூப்பாடு போட்டாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீ என் கட்டுக்குள்ள வந்துட்ட. என்ன சாமி இது? புதுசா வந்த நல்ல ஆவி நீங்க அனுப்பின நம்ம ஆவிய தலைமுடியில ஆணி அடிச்சு அவளை செயல்பட முடியாம பண்ணிடுச்சே. மாரிக்கு அம்மன் ஆவின்னு எல்லா சப்போர்ட்டும் இருக்கு சாமி. தேவியத்த ஆவியை கட்டி போட்ட மாதிரி புதுசா வந்த இந்த ஆவியையும் கட்டி போடுங்க சாமி. ஓம் க்ரீம் ரீம் ரீம் காளி ருத்ர காளி. ஏய் கதை சொன்னா கேளு. ஏய் சூர்யாண்ணா, 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 சூர்யாண்ணா.